நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வழங்கலாம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம் நிகழ்ச்சியில் நாம் இப்போது பார்க்க இருப்பது சர்வ அங்க பவன முக்த ஆசனம். இது ஒரு தொடர் சங்கிலி போல் வருவது. இது ஆசனங்கள் பழகுவதற்கு முன்பாக அந்த உடலை இலக்கமாக வைப்பதற்காக, நரம்புகள், தசைகள், எலும்புகள் எல்லாம் நல்ல அசைவுடன் வருவதற்காக இந்த ஆசனத்தை முன்னால் பழகி கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இது நமது உடம்பை மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். ஏனென்றால் சர்வ அங்கம் என்றால் எல்லா அங்கமும், பவனம் என்றால் காற்று. காற்று இது அசுத்த காற்று என்றும் சொல்வார்கள். அசுத்த காற்று. முக்தா என்றால் முக்தி பெறுதல், வெளியேறுதல். ஆக இந்த ஆசனம் செய்யும்போது நமது உடம்பில் தேங்கி இருக்கிற கழிவுகளான காற்றுகள் அனைத்தும் வெளியேறும். எலும்பிடுக்குகளில் உள்ள வாயு காற்றுகள் அனைத்தும் வெளியேறும். இதை நன்றாக பயந்துவிட்டால் ஆசனம் செய்வதற்கு மிக லகுவாக இருக்கும். மிக மிக லகுவாக இருக்கும். வளைவுத்தன்மை கூடிவிடும். இதையே தொடர்ச்சியாக செய்யும்போது வளைவுத்தன்மை கூடி உடம்பும் சரியான ஆரோக்கியமான முறையிலும், உடல் தடித்தவர்களுக்கு உடம்பு குறைவும், உடம்பு நல்ல மெலிந்தவர்களுக்கு உடம்பு தேவையான அளவு சதைப்பற்றும் இது கொடுக்கும். இது நல்ல மிகுந்த முக்கியமான ஒரு ஆசன, சங்கிலி தொடர் ஆசனங்கள். இது பண்டைய காலங்களில் இது முக்கியமாக பழகி கொடுக்கப்பட்டது. இதனால் மனமும் உடலும் மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் வேண்டும் என்று, உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவற்றை செய்யலாம். இதை ஒவ்வொரு முறையாக தொடர்ச்சியாக காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மூச்சுக்காக. இது எல்லாம் முடிந்த பின் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் 3 முறை கூட நீங்கள் செய்யலாம். சரியா? இதன் பழகும் விதம் தொடக்கத்தில் கால்களுக்கான பயிற்சி, கைகளுக்கான பயிற்சி, கழுத்துகளுக்கான பயிற்சி, இடுப்புக்கான பயிற்சி, வயிற்றுக்கான பயிற்சி என்று 5 வகைகளில் அது பிரித்து போடப்பட்டு இருக்கிறது. இது எல்லாம் இணைந்து வரும் நிலையாக இருக்கிறது. எவ்வளவு வருதோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்தால் போதும். எவ்வளவு வளையுதோ, எவ்வளவு நிலை வருதோ அது வரைக்கும் நீங்கள் செய்தால் போதும். எல்லாம் முழு நிலையில் செய்ய வேண்டும் என்று முதலில் நாம் எதிர்பார்க்க வேண்டாம். வருபவர்கள் முழு நிலையில் செய்யுங்கள். வராதவர்கள் கால் நிலை, அரை நிலை, முக்கால் நிலை, முழு நிலை என்று தொடர்ச்சியாக செய்து கொள்ளலாம். எல்லா ஆசனங்களையும் நன்கு பழகிக்கொள்ளுங்கள். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. பயிற்சிக்கு செல்லலாம். வணக்கம். நாம் ஆரம்பிக்கலாம். சர்வ அங்க பவன முக்தாசனம். கால்களை நீட்டிக்கொண்டு கைகளை தரையில் வைத்தவாறு கால் விரல்களை முன்னோக்கி மடக்கி பிடிக்கவும். சில வினாடி பிடித்துக்கொண்டு பின்னோக்கி வளைக்கவும். சில வினாடி பிடித்துக்கொள்ளவும். மீண்டும் கால்கள் பாதத்தை முன்னோக்கி நீட்டி சில வினாடிகள் பிடித்துக்கொள்ளவும். பின்னோக்கி வளைத்து சில வினாடி பிடித்துக்கொள்ளவும். இப்போது ஒரு காலின் மீது மறுகாலை வைத்து பாதத்தை சற்று கீழ் நோக்கி ஒரு அசைவு, மேல் நோக்கி ஒரு அசைவு, ஒரு சுழற்சி, பின் சுழற்சி. இன்னும் மறுகாலின் மீது இன்னொரு காலை வைத்து அதுபோல் பாதத்தை கீழ் நோக்கி அமர்த்தி மேல் நோக்கி தூக்கி உள் சுழற்சி, வெளி சுழற்சி. இப்போது கால்களை சற்று நீட்டியவாறு மடக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் திருக்க வேண்டும். சில வினாடிகள் நிறுத்த வேண்டும். சில வினாடிகள். அடுத்து காலோடு மூச்சு வெளியிட்டவாறு காலை வயிற்றோடு அணைத்துக் கொள்ளவும். மூச்சு உள்ளிழுத்தவாறு காலை நீட்டவும். மீண்டும் மறுகாலை
மூச்சை வெளியிட்டவாறு உள் இழுத்து மூச்சை உள்ளிழுத்தவாறு நீட்ட வேண்டும். இப்போது மூச்சை வெளியிட்டவாறு கால்களை தூக்க வேண்டும். ஒரு காலை கீழ் கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். கால் வீரர்கள் முன்னோக்கி நீட்டி இருக்க வேண்டும் தூக்கும் காலில். இதுவும் தூக்கும் பொழுது மூச்சை வெளியிட்டு கொண்டு தூக்குவது நல்லது. கால்களை சற்று அகற்றி கொண்டு மாறுகால் மார்கை தொட வேண்டும். மூச்சை வெளியிட்டு கொண்டு தான் தொட வேண்டும். நேரே வரும்போது மூச்சை இழுத்து கொள்ளவும், தொடும் பொழுது மூச்சை வெளியிட்டு கொள்ளவும். சில வினாடிகள் நின்று செய்வது நல்லது. இப்போது கைகளை பின்பக்கமாக கொண்டு வந்து முதுகில் வைத்துக் கொள்ளவும். இப்போது மறுகை பின்பக்கமாக வந்து முதுகில் வைத்துக் கொள்ளவும். அடுத்து கை விரல்களை முன்னோக்கி நன்கு மடக்கி இறுக்கி பிடித்து சில வினாடிகள் பிடித்து மேல் நோக்கி நிமிர்த்தி பிடிக்கவும். மீண்டும் கீழ் நோக்கி, மீண்டும் மேல் நோக்கி விரல்கள் நீட்டியவாறு. இப்போது கை உள் திருக்கி வெளி திருக்கி, இப்போது கைகளை சுழற்சி, வெளியிருந்து உள்ளாக, உள்ளிருந்து வெளியாக. கைகளை மடக்கி, கைகளை நீட்டி, கைகளை பின் இழுத்து சற்று பின்னோக்கி சாய்ந்து மூச்சை இழுத்துக்கொண்டு மூச்சை விட்டவாறு முன்னோக்கி சாய்ந்து மூச்சை எடுத்துக்கொண்டு இடுப்பை மட்டும் கழுத்தோடு சேர்த்து பின்பக்கம் திருப்ப வேண்டும். மூச்சை வெளியிட்டவாறு. இன்னும் இந்த பக்கம். மீண்டும் நேர்நிலைக்கு வரவும். இப்போது கழுத்துக்கான பயிற்சி. கழுத்தை வலது பக்கம் இடது பக்கம் தோள்பட்டையோடு வலது பக்கம் தோள்பட்டையோடு தொட்டு இடது பக்க தோள்பட்டையோடு சேர்த்து சுற்றி வரவும். இடது பக்க தோள்பட்டையில் முடிக்கவும். மீண்டும் இடது பக்க தோள்பட்டையில் இருந்து வலது பக்கமாக சுற்றி மூச்சை வெளியிட்டு கொண்டு வலது பக்கமாக சுற்றி மீண்டும் பின்னோக்கி மூச்சை இழுத்தவாறு வந்து இடது பக்க தோள்பட்டை தொட்டு வலது பக்க தோள்பட்டையில் நிறுத்தவும். இப்போது வலது பக்கமாக திரும்பவும். சில வினாடிகள் பிடித்து கொண்டு மூச்சை வெளியிட்டு கொண்டு தான் செல்ல வேண்டும். மீண்டும் மூச்சை எடுத்துக்கொண்டு மீண்டும் மூச்சை விட்டுக்கொண்டு இடது பக்கம். இப்போது மூச்சை வெளியிட்டு கொண்டு வலது பக்கமாக சாய்வாக சில வினாடிகள் பிடித்து கொண்டு மூச்சை எடுத்துக்கொண்டு எழும்பவும். மீண்டும் இடது பக்கம் சாய்வாக மூச்சை விட்டுக்கொண்டு சில வினாடிகள் பிடித்து கொண்டு மூச்சை எடுத்துக்கொண்டு எழும்பவும். இப்போது மூச்சை விட்டுக்கொண்டு முன்பக்கமாக குனிந்து கொள்ளவும். சில வினாடிகள் கழித்து எழும்பி மூச்சை இழுத்தவாறு எழும்பி மூச்சை எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக வளையவும். ஒரு காலை மடக்கி குதத்தோடு சேர்த்து வைத்துவிட்டு ஒரு காலை பின் வைத்துவிட்டு கைகளை கூம்பியவாறு மூச்சை வெளியிட்டவாறு மடக்கி மூட்டு பகுதியை வாயால் தொடவும். மூச்சை எடுத்துக்கொண்டு எழும்பவும். மூச்சை விட்டுக்கொண்டு மீண்டும் சமநிலைக்கு வந்து கால்களை மாற்றிக்கொண்டு மீண்டுமாக கைகளை உயர்த்தி மூச்சை வெளியிட்டு கொண்டு இந்த பக்கமாக மூச்சை எடுத்துக்கொண்டு எழும்பவும். குனியும் போதெல்லாம் மூச்சை வெளியிட வேண்டும். மேலே வரும்போதெல்லாம் மூச்சை இழுக்க வேண்டும். இப்போது ஒரு காலை மடக்கி மறுகாலை நீட்டி வைத்து கொண்டு கைகளின் உதவியில் முன்பக்கமாக குனிய வேண்டும்.
முட்டு பகுதியை முடிந்த அளவுக்கு நமது வாயால் தொட வேண்டும். சற்று நிமிர்ந்து கொள்ள வேண்டும். மூச்சு வெளியிட்டு கொண்டுதான் குனிய வேண்டும். அதுபோல் மறுகாலுக்கு மூச்சை வெளியிட்டு கொண்டு குனிந்து மூச்சை இழுத்துக்கொண்டு மேலெழும்பவும். அடுத்தது மறுகாலை நன்கு ஒரு கால் நன்கு முன்னோக்கி முகத்துக்கு நேர் வருவது போல் முன்மடக்கி வைக்கவும். நீட்டி மடக்கி பின்காலை நீட்டிக்கொண்டு இப்போது கால்களை தொட்டு பழகவும். மூச்சை வெளியிட்டு கொண்டுதான் கீழ் நோக்கி செல்ல வேண்டும். மீண்டும் மறுகால். மூச்சை வெளியிட்டு கொண்டு விரல்களை தொட்டவாறு இருந்து கொண்டு மூச்சை எடுத்தவாறு மேலெழும்ப வேண்டும். அப்போது கால்களின் கைகளை ஊன்றிக்கொண்டு மூச்சை வெளியிட்டவாறு பின்னோக்கி செல்ல வேண்டும். நெற்றி தரையில் பட வேண்டும். எழுந்து மூச்சை எடுத்தவாறு முன்னோக்கி செல்ல வேண்டும். இடையில் வரும்போது மூச்சை எடுத்து விட்டு கொள்ளலாம். மேல் எழும்ப வேண்டும். மூச்சை எடுத்துக்கொண்டு மூச்சை எடுத்துக்கொள்ளவும். கீழே வளையும் போது மூச்சை எடுத்துக்கொள்ளவும். மேலே தூக்கும்போது முதுகை மேலே தூக்கும்போது மூச்சை உள்ளிழுக்கவும், வெளிவிடவும். வயிற்றுக்கான பயிற்சி. சிறிது நேரம் பிடித்துவிட்டு கீழிறக்கவும். படுத்துக்கொண்டு மூச்சை வெளியிட்டவாறு கால்களை தூக்கி வயிற்றோடு சேர்த்து அணைத்து முட்டை தொடவும். வாயால் முட்டை தொடவும். மீண்டும் மறுகால். மூச்சை வெளியிட்டு கொண்டு கைகளை அணைத்து வயிற்றோடு சேர்த்து கொண்டு வாயால் முட்டை தொடவும். மூச்சை எடுத்தவாறு காலை நீட்ட வேண்டும். 2 கால்களை மடக்கி மூச்சை வெளியிட்டவாறு வளைத்து வாயால் தொட முயற்சிக்கவும். அப்படியே எழுந்து கால்களை சேர்த்து கையோடு அணைத்து கால்களை கை வைத்து அணைத்து பிடித்தது போல் சிறிது நிற்கவும். வஜ்ராசன அமைப்பில் கால்களை சற்று விரித்து வைத்துக்கொண்டு கால்கள் சற்று விரிந்திருக்க வேண்டும். வைத்துக்கொண்டு தொடையை பிடித்துக்கொண்டு வயிற்றை உள்நோக்கி எக்கி எடுக்க வேண்டும். உள்ள இழுத்து கொள்ளவும். வயிற்றை உள்ள இழுத்து கொண்டு இருக்கவும். அடுத்து கைகளை முன் வைத்துக்கொண்டு நாக்கை நன்றாக நீட்டிவிடவும். அடுத்து குத்த வைத்துக்கொண்டு மூட்டில் கை வைத்து அண்ணாந்து மூச்சை எடுத்துவிடும். 1 மூச்சு 2 மூச்சு எடுத்து விடலாம். அடுத்து கைகளை கீழே வைத்துக்கொண்டு மூச்சை எடுத்து விடலாம். கைகளை இணைத்து கொண்டு கால் மூட்டிகளால் கை முட்டை நெருக்குவது போல் செய்ய வேண்டும். மூச்சை வெளியிட்டவாறு குனிந்து நிற்கவும். இப்படியே எழுந்து ஒரு கால் தொடையில் மறுக்காலை வைக்கவும். சில வினாடி பிடித்துக்கொண்டு 1 மூச்சு 2 மூச்சு பிடித்துக்கொண்டு கீழே இறங்கவும். 1 மூச்சில் இறங்குவது நல்லது. 2 மூச்சு 3 மூச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது செய்வது அனைத்தும் 1 மூச்சை கணக்கு பண்ணி செய்வதால் சில வினாடிகள் நின்று கொண்டு இறங்க வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல வினாடிகளும் மூச்சும் அதிகப்படுத்த வேண்டும். இப்போது தொடையின் மீது கால்களை வைத்து
கவிழ்ந்து படுத்துக்கொள்ளவும். இடது கையின் மீது வலது கையை வைத்து தலையை இங்கு பார்த்து, வலது கை பார்த்து, எந்த கை மேல் இருக்கிறதோ அந்த கை பார்த்து தலையை சரித்து வைத்து படுத்துக்கொள்ளவும். மீண்டும் கையை மாற்றி வலது கீழ் வைத்து இடது கை மேல் வைத்து இடது பக்கம் பார்த்து படுத்துக்கொள்ளவும். 3 மூச்சு வரை இருக்கலாம். இது இப்படியாக இந்த பவன முத்தாசனத்தை பயிற்சி செய்து எலும்பிடுக்குகளில் உள்ள அனைத்து கெட்ட காற்றுகளையும் நீக்கி நல்ல முறையில் வளைவுத்தன்மை பெற பயிற்சி செய்து நலம் பெறுவோம். நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.